தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 9/11/2024 சனிக்கிழமை, திருவோணம் நட்சத்திரம். காலை 8:45 வரை, பிறகு அவிட்டம் நட்சத்திரம். இன்றைக்கு கிழமை சனி. சனி இப்போ வக்ர நிவர்த்தி ஆகியிருக்கு. எல்லாருமே கும்பராசிக்காரர்களெல்லாம் இப்போ அந்த வக்ர நிவர்த்தியான ஒரு வாரத்தில் போய் நல்ல சிறப்பு ஸ்தலங்களுக்கு போகலாம். திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, குச்சானூர், இது மாதிரி உள்ள ஊர்களுக்கெல்லாம், பெருச்சி கோயில், இதுக்கெல்லாம் போகலாம். இல்லை அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கும் போகலாம். சனியை மட்டும் கும்பிடுறதை காட்டிலும் காலையில் பிள்ளையாரை கும்பிடணும், அதுக்கு பிறகு அனுமனை கும்பிடணும், அதுக்கு பிறகு சனியை கும்பிடணும். அப்படி இல்லைன்னா பிள்ளையாரை கும்பிட்டுட்டு சனியை கும்பிட்டு அனுமனை கும்பிடணும். இது மூன்றையும் ஒரே நாளையில் கும்பிட்டோம் அப்படின்னா அதுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும்பாங்க. சனிக்கு ஒரு அழகான கவசம் இருக்குது. கருப்பினில் ஆடையற்றாய், அதுக்கு கருப்பில் வைப்பாங்க ஆடை. கருப்பினில் ஆடையற்றாய், காகத்தில் ஏறி நின்றாய், இரும்பினை உலோகமாக்கி எள்ளினில் பிரிய வைத்தாய், அரும்பினில் நீலவண்ணம் அணிவித்தால் மகிழ்ச்சி கொள்வாய், பெரும்பொருள் வழங்கும் ஈசா, பேரருள் தருக நீயே, மந்தனாம் காரிணியிலா, மணியான மகரவாசா, என் சந்ததோர் கவசம் கேட்டு சனியனும் எங்கள் ஈசா, வந்திடும் துயரம் நீக்கு, வாழ்வினை வசந்தமாக்கு, எந்த நாளான போதும் இனிய நாளாக மாற்றின அந்த கவசம் சொல்லுது. எந்த நாளாக இருந்தாலும் அதை இனிய நாளாக மாற்றுகிற ஆற்றல் சனி பகவான் அருளுக்கு உண்டாம். அதுக்கு தான் அதுக்கு பேர் சனி ஈஸ்வரன் அப்படிம்பாங்க. அந்த ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரு நவகிரகமாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவானை இன்று நீங்கள் கொண்டாடினால் சஞ்சலங்கள் தீரும், சந்தோஷங்கள் சேரும் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு யோகமான நாள், பொன்னான நாள். புதிய திருப்பங்கள் ஏற்படும், முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை நேர்முகத் தேர்வுக்காக காத்திருப்பவர்களுக்கு நேர்முகத் தேர்வில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். நல்ல நாளாக இந்த நாள் அமைவது மட்டுமல்ல, பொருளாதாரத்திலும் மிகச் சிறப்பான நாளாக அமையப் போகின்றது. 2லே குரு இருப்பதனாலே வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும், பண வருமானம் திருப்திகரமாகவே அமையும். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் உறவினர் வருகையால் உள்ள மகிழ்கின்ற நாள். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். சொத்துக்கள் வாங்குவது, விற்பது பற்றிய சிந்தனை மேலோங்கும். வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக இருக்கும். ராஜநாதன் சுக்கிரன் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பதனாலே மறைந்த சுக்கிரனால் நிறைந்த தனலாபம் உங்களுக்கு வரப்போகின்றது. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம். சுக்கிரன் வீட்டில் குருவும், குரு வீட்டில் சுக்கிரனும் இருப்பதனாலே உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் கிடைக்கப் போகின்றது. அதாவது நீண்ட நாட்களாக வராத பாக்கிகள் வசூலாகலாம். நடைபெறாமல் இருந்த காரியங்கள் நடைபெறலாம். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். ஆதாயம் கிடைக்க வேண்டுமானால் அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். நினைத்தது நிறைவேறுவதில் கொஞ்சம் தடைகளும் தாமதங்களும் வரலாம். விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதே நல்லது. கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட ராசியிலேயே செவ்வாய், 11ல் குரு இருப்பதனாலே நம்பிக்கைக்குரியவர்களால் நன்மை கிடைக்கின்ற நாள். நாடு மாற்ற சிந்தனைகளும் வீடு மாற்ற சிந்தனைகளும் மேலோங்கும். அதிகார பதவி உங்களுக்கு வரலாம். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குருவினுடைய பார்வை 2ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் பதிகிறது. எனவே வாக்கு, தனம், குடும்பம் ஆகிய இடங்களில் பதிவதனாலே வாக்கு வலிமை உண்டு. குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும். வருமானம் பெரிய அளவிலே உங்களுக்கு வரப்போகிறது. தொழில் வளர்ச்சி பெருகும். தொட்டது துலங்கும். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அயல்நாட்டு முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் கூட விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயதொழில் செய்யலாமா என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள். உங்களுடைய எண்ணங்களை ஈடு செய்ய நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். இந்த நாள் யோகமான நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு தொட்டது துலங்கும் நாள். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். கூட்டாளிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் அகலம். அரசு வழி சலுகைகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கலாம். அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு. புதிய வாகனம் வாங்கும் முயற்சி கைகூடும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு வியக்கும் தகவல் வீடு வந்து சேருகின்ற நாள். விஐபிக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். நினைத்தது நிறைவேறுவதில் இருந்த தடைகள் அகலும். குரு பார்வை இருப்பதனாலே கல்யாண கனவுகள் நனவாகலாம். கடமையில் இருந்த தொய்வும் நீங்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் உங்களுக்கு கேட்ட சலுகைகளை வழங்குவார்கள். உத்தியோகத்தில் உயர்வு, ஊதியத்தில் உயர்வு என்ற நிலை நீண்ட நாட்களாக இருந்தது, இன்னும் நடைபெறாமல் இருக்கிறது என்ற கவலை இன்று அகலும். கிரகங்கள் சாதகமாக இருப்பதனாலே உங்களுக்கு பலன்கள் நல்ல விதமாகவே நடைபெறப் போகின்றது.
தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சுக்கிரன் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அயல்நாட்டு முயற்சியிலே ஆதாயம் கிடைக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மை சேரும். பிள்ளைகளின் எதிர்கால கனவுகளை எல்லாம் நனவாக்க முயற்சிப்பீர்கள். அதே நேரத்தில் 6லே குரு வக்ர இயக்கத்தில் இருப்பதனாலே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். இதுவரை நீங்கள் எதிர்பார்க்காத விதத்திலே புதியவர்கள் உங்களுக்கு வந்து தொழிலில் இணைவார்கள். அது மட்டுமல்ல, புதியவர்களை அறிமுகத்தால் பொருளாதார நிலை ஒருபடி உயரப்போகின்றது. வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். இந்த நாள் ஒரு இனிய நாள். மகர ராசி நேயர்களே, குருச்சந்திர யோகம் செயல்படுகிறது. எதிர்கால திட்டங்கள் எளிதிலே நிறைவேறும். இல்லத்திலே நல்ல சம்பவங்கள் நடைபெறப் போகின்றது. முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் அகலும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். செவ்வாய் 7ல் இருப்பதனாலே உடன்பிறப்புகளின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். கும்பராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சனி வலிமையோடு இருக்கின்றார். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நம்பிக்கைக்குரியவர்கள் உங்களுக்கு நல்ல காரியங்களை எல்லாம் முடித்துக் கொடுப்பார்கள். 2லே ராகு. பொருளாதார விருத்தி சிறப்பாகவே இருக்கிறது. வீடு கட்டுவது அல்லது வாங்குவது பற்றிய சிந்தனையும் மேலோங்கும். உத்தியோகம் நீங்கள் எதிர்பார்த்தபடியே நற்பலன்கள் தரும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நாள், பொன்னான நாள், புதிய திருப்பங்கள் ஏற்படும் நாள், பயணங்களால் பலன் கிடைக்கும் நாள், தேக நலனிலே தெளிவு பிறக்கும். தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு கொஞ்சம் அதிகரிக்கும். தேங்கி கிடந்த காரியங்கள் எல்லாம் சிறப்பாக துரிதமாக முடிவடையப் போகின்றது. அலுவலக பணியிலிருந்து அல்லல்கள் அகலும். மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். நன்மைகள் அதிகம் நடைபெறும். இந்த நாள் ஒரு நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.